ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம். தக்காளி சாதத்துலேயே நிறைய வேரியேஷன்ஸ் வந்துருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி பண்ண போகிறது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சாதம். பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துப்போம். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டு கிறிஸ்பாகணும். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, நல்லா பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துப்போம். பூண்டு முழுசாக கூட சேர்க்கலாம். பூண்டு முழுசாக சேர்த்தா குட்டி பூண்டை எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. அதனால் நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதோட இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 1 கப் பெரிய வெங்காயத்தை சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிப்போம். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடியாக வெட்டி வச்சுருக்கிற 3 தக்காளி அதில் சேர்த்துப்போம். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். தாளிக்கும் போது சீரகம் போட்டிருந்தா இப்போ சீரக பவுடர் போட வேண்டாம். நான் தாளிக்கும் போது போடலை, அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு காரம் போதும். இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை காரம் கம்மியாக வேணுன்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி நல்லா வதங்கினா தான் தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாதம் வடிக்கும் போது அதில் உப்பு போட்டு வடிச்சிருந்தேன். அதனால் இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் இப்போ சேர்த்துப்போம். உப்பு, பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி பெருங்காயத்தை கடைசியில் சேர்க்கும்போது தக்காளி சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கடைசியாக 2 ஸ்பூன் நெய் வாசனைக்காக சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்து மெதுவாக கலந்து விடுவோம். எல்லா ரைஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தக்காளி சாதம் ரெடி. இந்த தக்காளி சாதம் நிறைய பேருக்கு ஸ்கூல் டேஸில் ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக இருந்திருக்கும். இந்த தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு வறுவலோட இல்லை வாழைக்காய் வறுவலோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.